சுமூக உறவு இருந்தாலும் வர்த்தகத்தில் ஒருதலைபட்சமான நிலையை இந்தியா கடைபிடிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்த நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிற்காக பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றார். அங்கு அவரும் ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோரும் சிரித்து பேசியபடி காணப்பட்டனர். 3 பேருக்கும் இடையே நிலவிய நெருக்கம் அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவரான பிரதமர் மோடி உலகின் 2 மிகப்பெரிய சர்வாதிகாரிகளான புட்டின், ஜின்பிங் ஆகியோருடன் ஒன்றாக காணப்பட்டது வெட்கக்கேடானது என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோத் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் இந்தியா மீதான வரிகளை மறுபரிசீலனை செய்வது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறோம், ஆனால் பல ஆண்டுகளாக அது ஒருதலைபட்ச உறவாக இருக்கிறது. இந்தியா தங்களிடம் மிகப்பெரிய வரிகளை வசூலித்து வருகிறது என்று குறிப்பிட்டார். இந்தியாவுடன் மிக குறைந்த வணிகத்தையே தாங்கள் செய்வதாகவும், அதே நேரம் அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவிலான வணிகத்தை இந்தியா செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக அமெரிக்கா இருந்த போதும் தங்களிடம் அதிக வரிகளை விதிப்பதால் ஒருதலைபட்ச வர்த்தக உறவே நீடிப்பதாகவும், அது பல சதாப்தங்களாக இருந்து வரும் பேரழிவு என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.